إلا الله وحده لا شريك له عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் வற்றா பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த அடியக்க மங்கலம் கிளையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியிலே இறைவன் விரும்பும் ஈமானிய குடும்பம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய குடும்பம் என்பதும் வாழ்க்கை என்பதும் வெறுமனே 4 சுவர்களுக்குள் முடங்கிவிடக்கூடிய ஒன்றல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வீடு என்ற பெயரில் ஒரு 4 சுவரை கட்டி அந்த கட்டிடத்திற்குள் கணவன் என்ற பெயரில் ஒருவர், மனைவி என்ற பெயரில் ஒருவர், அவர்களுக்கு பிள்ளைகள், தாய் தந்தையர்கள் என்று பெயரளவில் வாழ்வதற்காக இந்த குடும்பத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குடும்பம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி இருப்பதின் நோக்கமே இந்த உலக வாழ்க்கையிலும் உயிரோட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவர்கள் குடும்பத்தோடு மறுமையில் சொர்க்கத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குடும்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றார். இதைத்தான் அல்லாஹ் குடும்பத்தின் நோக்கமாகவும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனின் ஏராளமான வசனங்கள் எதற்காக நாம் குடும்பமாக வாழ்கிறோம் என்பதுடைய நோக்கத்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா. இறை நம்பிக்கையாளர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பிலே இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் உள்ளடங்குவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆணுக்கு தனியாகவும் பெண்ணுக்கு தனியாகவும் அழைப்பதில்லை. ஆண்பால் வார்த்தையில் சொல்லப்படும் என்றால் அதை பெண்களுக்கும் சேர்த்துதான். நீங்கள் தொழுகையை அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொன்னது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்துதான். நோன்பு நோருங்கள் என்று அல்லாஹ் சொன்னால் அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்துதான். ஜகாத்தை நிறைவேற்றுங்கள் என்று திருமறை குர்ஆன் கட்டளையிடும் என்றால் அது ஆண்களுக்கு மட்டுமான கட்டளை அல்ல, அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்துதான். அதுபோன்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் அழைக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களே. அல்லாஹ் ஆண்களையும் அழைக்கிறான், இறை நம்பிக்கை கொண்ட பெண்களையும் அல்லாஹ் அழைக்கிறான். அழைத்து அல்லாஹ் கூறுகின்றான், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஒரு குடும்பத்தில் உள்ள ஆணுக்கு கடமை தன்னுடைய குடும்பத்தை அவன் நரக நெருப்பை விட்டும் பாதுகாக்க வேண்டும்.
ஒரு குடும்பத்தில் உள்ள பெண்ணுக்கு கடமை அவள் தன்னுடைய குடும்பத்தை நரக நெருப்பை விட்டும் பாதுகாக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு கடமை அந்த பிள்ளைகள் தங்களுடைய குடும்பத்தை நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ் சொல்கின்றான், அந்த நரகத்துடைய எரிபொருள் அங்கே மனிதர்களும் கற்களும் தான் எரிபொருளாக பயன்படுத்தப்படுவார்கள். இன்றைக்கு நாம் உலகத்தில் எரிப்பதற்கு கேஸ் அடுப்பை பயன்படுத்துகிறோம், விறகை பயன்படுத்துகிறோம், மண்ணெண்ணெயை பயன்படுத்துகிறோம், பெட்ரோல் டீசலை பயன்படுத்துகிறோம். ஆனால் அங்கே நரகத்திலே எரியக்கூடியவர்கள் மனிதர்களும் கற்களும். அலைகா மலாய்க்கத்துள் ஹிலாலும் ஷிதாதும், அந்த நரகத்திலே கடினத்தன்மை வாய்ந்த கல் நெஞ்சம் கொண்ட மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அமரகும், அல்லாஹ் அவர்களுக்கு உத்தரவிட்டதில் அவர்கள் ஒருபோதும் மாறு செய்யவே மாட்டார்கள். அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டதை மட்டும்தான் செய்வார்கள். அந்த நரகத்தில் உள்ள காவலாளிகளுக்கு, மலக்குமார்களுக்கு, நரகத்தில் ஒருவன் எவ்வளவு கரிந்தாலும் சரி, எவ்வளவு கதறினாலும் சரி, எவ்வளவு காலங்கள் ஆனாலும் சரி, அவர்களுக்கு ஒரு காலத்திலும் இரக்கம் என்பது ஏற்படவே செய்யாது. நரகவாதிகள் கதறுவதை பார்த்து இவர் இவ்வளவு காலம் 1 கோடி வருடம் நரகத்தில் கிடந்து விட்டார், 1,00,000 ஆண்டுகள் நரகத்தில் கிடந்து விட்டார், 50,000 ஆண்டுகள் இவள் நரகத்தில் கடந்து விட்டால் இவளை எடுத்து நாம் சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுவோம் என்று அவர்கள் முடிவு செய்யவே மாட்டார்கள். அவ்வளவு கொடூரமான நரக காவலாளிகள் இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் உங்களையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொண்ட ஒவ்வொரு ஆணுக்கும், பெண்ணுக்கும், தாய்க்கும், தந்தைக்கும், கணவனுக்கும், மனைவிக்கும், பிள்ளைக்கும், சகோதரனுக்கும், சகோதரிக்கும் அல்லாஹ் உத்தரவிடுகின்றார். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நபிகள் நாயகத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றார், நாம் இந்த உலகத்தில் நஷ்டம் என்றால் நாம் என்ன நினைப்போம்? ஒரு ஆள் ஒரு வியாபாரத்தை தொடங்குறாரு, பல கோடி ரூபாய் முதலீடு பண்ணி வியாபாரம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அது பெரிய நஷ்டம் அப்படின்னு நாம நினைப்போம். நம்ம குடும்பத்துல யாராவது மரணித்து விட்டால், மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது கணவர் மரணித்து விட்டால் அதை ஒரு இழப்பாக நினைப்பார்கள். மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது கணவன் மரணித்து விட்டால் அதை ஒரு இழப்பாக நினைப்பார்கள். நம்முடைய பெற்றோர்கள், பிள்ளைகள் மரணிப்பை நாம் ஒரு இழப்பாக நினைக்கின்றோம். இவையெல்லாம் இழப்பு தான், மாற்று கருத்து இல்லை. அதில் மிகப்பெரிய இழப்பு என்ன தெரியுமா? நபிகள் நாயகத்தின் மூலமாக அல்லாஹ் குர்ஆனை சொல்லுகின்றான், குல் நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், இன்னல் ஹாசிரீன் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹிம் யௌமல் கியாமா. உண்மையிலேயே நஷ்டவாதிகள் என்றால் யார் தெரியுமா? உண்மையிலேயே ஒன்றுமில்லாதவர் என்றால் யார் தெரியுமா? அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், தாமும் நஷ்டமடைந்து தம்முடைய குடும்பத்தையும் மறுமை நாளில் இழந்து விடுகிறார்களே அவர்கள் தான் நஷ்டவாதிகள். இந்த உலகத்துல ஒரு மனைவி உயிரோடு இருக்கும் போது கணவன் மரணித்து விட்டால் நஷ்டம் கிடையாது. 2 பேரும் ஈமான்தாரியாக இருந்தால் அங்கே சொர்க்கத்திலே அவர்கள் சந்திக்க போகிறார்கள். மரணம் என்பது தற்காலிக பிரிவுதான். ஒரு கணவன் இருக்கும் பொழுது அவன் நேசிக்கக்கூடிய மனைவி மரணித்து விட்டார், ஒரு தாய் தந்தையை நேசிக்கக்கூடிய பிள்ளை மரணித்து விட்டார், பிள்ளைகள் நேசிக்கக்கூடிய தாய் தந்தையை மரணித்து விட்டால் நாம் அதை பெரிய ஒரு இழப்பாக நினைக்கிறோம். இந்த உலகத்தை பொறுத்தவரை இழப்பு தான். ஆனால் மறுமையை ஒப்பிடும் பொழுது இந்த மரணம் என்பது தற்காலிக ஒரு இழப்பு தான், அது நிரந்தர பிரிவு அல்ல. இருவரும் மூமின்களாக இருந்தால் மறுமையிலே அங்கே நாம் சந்திக்க போகிறோம். அதற்காகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், அல்லதீன ஆமனு வ தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم بِإِيمَانٍ அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتُهُம். எவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அவருடைய பிள்ளைகளும் இறை நம்பிக்கையில் அவர்களை பின்தொடர்கிறார்களோ அவர்களுடைய பிள்ளைகளை அந்த பெற்றோரோடு நாம் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். அல்லாஹ்வுடைய வாக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை குடும்பமாக, பிள்ளைகளாக எதற்கு படைத்திருக்கின்றார்? பெற்றோர்களும் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, ஈமான்தாரிகளாக, உண்மையிலே அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களாக, உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து அவருடைய பிள்ளைகளும் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்ந்து மரணித்தால் அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتُهُம், அவருடைய பிள்ளைகளை அவர்களோடு நாம் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உத்தரவாதம் கொடுக்கின்றார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஜன்னாத்து அத்னின் யதுகுலூனஹா, ஜன்னாத்து அத்னின் யதுகுலூனஹா வ மன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ذُرِّيَّاتِهِم
நிரந்தரமான சொர்க்க சோலைகளில் மூமின்கள் நுழைவார்கள். மூமின்கள் மட்டும் நுழைய மாட்டார்கள். வமன் சலகமின் ஆபாயிகும், அவருடைய பெற்றோர்களில் நல்லவர்களாக இருந்தவர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கொஞ்சம் ஆழமாக கவனித்து பார்க்க வேண்டும். வமன் சலகமின் ஆபாயிகும், அவருடைய பெற்றோர்களில் நல்லோர்களாக வாழ்ந்தவர்கள். அஸ்வாஜிஹிம், நல்லோர்களாக வாழ்ந்த அவருடைய மனைவிமார்கள். வதுர்ரியாத்திஹிம், நல்லோர்களாக வாழ்ந்த அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் சொர்க்கத்தில் நுழைவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மூமின் மட்டும் சொர்க்கத்தில் நுழைவான் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஈமான் கொண்டவன் சொர்க்கத்தில் நுழைவான், நல்லோர்களாக வாழ்ந்த அவனுடைய பெற்றோர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள், அவனது மனைவியர் சொர்க்கத்தில் நுழைவார்கள், அவனது பிள்ளைகள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், மலக்குமார்கள் சொர்க்கத்தினுடைய எல்லா வாசல்கள் வழியாகவும் அவர்களிடம் வந்து சொல்வார்கள், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். நீங்கள் பொறுமையாக இருந்த காரணத்தினால் உங்களுக்கு இந்த சொர்க்கம் கிடைத்திருக்கிறது. எதற்காக அந்த சொர்க்கம்? பிமா சபர்தும், நீங்கள் பொறுமையாக இருந்த காரணத்தினால். பொறுமை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நீங்கள் உறுதியாக இருந்த காரணத்தினால், குர்ஆன் சுன்னாவை நீங்கள் பின்பற்றிய காரணத்தினால் உங்களுக்கு இந்த சொர்க்கம் கிடைத்திருக்கிறது. அந்த இறுதி வீடு மிகச் சிறந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப நமக்கு மரணம் என்பது நிரந்தரமான ஒரு பிரிவல்ல. ஒரு கணவன் மரணித்து விட்டால் பெரிய இழப்பல்ல. நாம் கோடிகளை இழப்பது பெரிய இழப்பல்ல. எது மிகப்பெரிய இழப்பு? அல்லாஹ் கூறுகின்றான், குல் இன்னல் ஹாசிரீன் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வஅஹ்லீஹிம் யௌமல் கியாமா அலா ذلك هو الخسران المبين. அல்லாஹ் சொல்கின்றான், மறுமை நாளில் எவர்கள் தாமும் நஷ்டமடைந்து தம்முடைய குடும்பத்தையும் இழந்து விடுகிறார்களோ அவர்கள் தான் மிகப்பெரும் நஷ்டவாளிகள். அதா மக்களை அறிந்து கொள்ளுங்கள், ذلك هو الخسران المبين, அதுதான் தெளிவான நஷ்டம் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த உலகத்துல பார்க்கிற பேர் எதுவும் நஷ்டம் கிடையாது. கணவன் நரகம் சென்று அவனது மனைவி பிள்ளைகள் நரகத்திற்கு சென்று விட்டால் நஷ்டம். ஜோகா சொல்லுவாங்களா இல்லையா? நான் நரகத்துக்கு போக விரும்புறேன். ஏன்டா நரகத்துக்கு போக விரும்புறேன்? இந்த உலகத்துல யாரெல்லாம் இன்றைக்கு உலகத்துல மக்களை வழி எடுக்கக்கூடியவங்க, மக்களுக்கு ஈர்ப்பு மிக்கவங்களா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அங்கதான் வருவாங்க, அவங்கள போய் சந்திக்கலாம்னு சொல்லி. நரகத்துல போய் எங்க சந்திக்க முடியும்? அங்க எல்லாருமே வேதனையில் இருப்பார்கள். லா யமூதுன ஃபீஹா வலா யஹ்யா, அங்கே அவர்கள் சாகவும் மாட்டார்கள், வாழவும் மாட்டார்கள். லா யதுகுன ஃபீஹா பர்தம் வலா சலாமா, அங்கே அவர்கள் எந்த குளிர்ச்சியையும் அமைதியும் சுவைக்க மாட்டார்கள். நரகத்துல யாரையும் சந்திக்க முடியாது. அப்ப தகப்பன் நரகம், தாயும் நரகம், பிள்ளைகளும் நரகம், கணவன் நரகம், மனைவி நரகம் என்றால் அது மிகப்பெரிய நஷ்டம். சரி, கணவன் சொர்க்கம் மனைவி நரகம் என்றாலும் மிகப்பெரிய நஷ்டம், அல்லது மனைவி சொர்க்கம் கணவன் நரகம் என்றாலும் மிகப்பெரிய நஷ்டம். உண்மையான வெற்றி என்ன தெரியுமா? உண்மையான லாபம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், கணவன் மனைவி தாய் தந்தையர் பெற்றோர் பிள்ளைகள் அனைவரும் குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். இன்றைக்கு அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த ஈமானிய குடும்பமாக நாம் இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை குடும்பமாக படைத்தது ஏதோ இந்த உலகத்தில் பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம் என்பதற்காக அல்ல. நாம குடும்பமாக அல்லாஹ் நம்மை படைத்தது நம்முடைய மனம் போன போக்கில் வாழ்வதற்காக அல்ல. தெற்கல்ல மேடைகளை போட்டு பிள்ளைகளை டான்ஸ் ஆட விட்டு, சினிமா பாட்டுகளுக்கு பிள்ளைகளை ஆட விட்டு ரசிப்பதற்காக அல்லாஹ் நம்மை படைக்கவில்லை. தினந்தோறும் குர்ஆனை ஒரு வரி கூட புரட்டாமல் செல்போனை நோண்டிக் கொண்டே இருப்பதற்கு அல்லாஹ் படைக்கவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்ததின் நோக்கம், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே, எனக்கு அடிபணிந்து வாழ்வதற்காகவே நான் படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எந்த குடும்பம் இறைவனுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய குடும்பமாக இருக்கிறதோ அதுதான் வெற்றி பெற்ற குடும்பம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அப்படி என்றால் நம்முடைய குடும்பம் ஈமானிய குடும்பமாக இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதா இல்லையா? என்னுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதா இல்லையா நீங்க டிக்ளேர் பண்ண முடியாது.
உங்களுடைய உள்ளத்துல இறை நம்பிக்கை இருக்குதா இல்ல நான் டிக்ளேர் பண்ண முடியாது. ஆனால் என்னுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதா இல்லையா என்பதை நான் பரிசோதிக்க முடியும். என்னுடைய இறைவனுக்கு கண்டிப்பாக தெரியும். எப்படி பரிசோதிப்பது? நம்முடைய உள்ளத்துல இறை நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி பரிசோதிப்பது? நான் உங்களுக்கு சில வசனங்களை சொல்லி காட்டுகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை சொல்கின்றான், வமை யுரிதுல்லாஹு அய்யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில்-இஸ்லாம். யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட நாடுகிறான். நேர்வழி என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்வது நேர்வழியில் நுழைவதற்கு தலையாயது அடிப்படை. அது மட்டும்தான் நேர்வழி என்பதல்ல. தொழுகையை நாம் சரியாக தொழுதால் அதில் நாம் நேர்வழியில் இருக்கின்றோம். ஆபாசங்களை, அசிங்கங்களை, ஷைத்தானுடைய பாதைகளை நாம் விலகிக் கொண்டோம் என்றால் அதில் நாம் நேர்வழியில் இருக்கின்றோம். ஒருவர் தொழுகையிலே சரியாக இருப்பார், அவர் பாவமான காரியங்களை தவிர்த்து கொள்ளாதவராக இருப்பார். ஒருவர் ஹலால் ஹராம் பேணுவதிலே சரியாக இருப்பார், பிதஅத்துகள் செய்வதிலே வழிகட்டிலே இருப்பார். பிதஅத்தான காரியங்களை அவர் செய்வார். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட நாடுகிறான் அவருடைய உள்ளத்தை இஸ்லாத்துக்காக அல்லாஹ் விரிவுபடுத்துகின்றான். வமை யுரிது அய்யுதில்லஹு யஜ்அல் ஸத்ரஹு லையகன் ஹரஜன் கஅன்னமா யஸ்அது ஃபிஸ் ஸமா. யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுவிட நாடி விடுகின்றானோ அவருடைய உள்ளத்தை நெருக்கடி மிக்கதாக, சஞ்சல மிக்கதாக அல்லாஹ் ஆக்கி விடுகின்றான். எப்படி என்றால், வானத்தில் உயர உயர ஏறி செல்லும் பொழுது வானத்தில் ஏறி செல்லக்கூடியவனுக்கு இதயம் எப்படி நெருக்கடி மிக்கதாக ஆகுமோ அதுபோன்று அவனுடைய உள்ளம் இந்த மார்க்க சட்டங்களை பின்பற்ற சொல்லும் பொழுது அவனுடைய உள்ளம் நெருக்கடியாக ஆகும். நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படக்கூடிய உள்ளமாக, இறைவன் தடுத்தவற்றை விலகிக் கொள்ளக்கூடிய உள்ளமாக இருக்கும் என்றால் உங்களுக்கு நீங்களே மதிப்பெண் போட்டுக் கொள்ளுங்கள். நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். என்னுடைய உள்ளம் இறைவன் நேர்வழி காட்டக்கூடிய உள்ளமாக இருக்கிறது. இறைவன் நேர்வழி காட்டக்கூடிய உள்ளம், இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய உள்ளம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நமக்கு சொல்லப்படும் பொழுது அந்த கட்டளைகள் நம்முடைய உள்ளத்திற்கு ஆனந்தமாக இருக்க வேண்டும். இறைவன் தடுத்த விஷயங்கள் நமக்கு சொல்லப்படும் பொழுது அவற்றை செய்வதற்கு நம்முடைய உள்ளங்கள் அஞ்ச வேண்டும். செய்யாமல் இருப்பது நமக்கு ஆனந்தமாக இருக்க வேண்டும். இதைத்தான் அந்த எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடம் கேட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள், ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி வ யஃப்கஹு கௌலி. ஒரு நபி கேட்கக்கூடிய துஆவுல முதலாவதாக நபி எதை கேட்கின்றார்? ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, இறைவா என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய நெஞ்சத்தை எனக்கு விரிவாக்கு. நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக விரிவாகி விடும் என்று சொன்னால், மார்க்க கட்டளைகள், இறை கட்டளைகள் எல்லாம் இறைவன் கட்டளையிட்டவற்றை செய்வது, இறைவன் தடுத்தவற்றை விலகிக் கொள்வது நம்முடைய உள்ளத்திற்கு மிக இலகுவாக இருக்கும். அதான் வயசிர்லி அம்ரி, என்னுடைய காரியத்தை எனக்கு லேசாக்கு. வஹதுல் உக்ததம் மின் லிசானி, என்னுடைய நாவில் உள்ள முடிச்சை அவிழ்த்து விடு. வயஃப்கஹு கௌலி, என்னுடைய பேச்சை விளங்கக்கூடிய பேச்சாக ஆக்கு என்று அல்லாஹ்விடம் கேட்டார்கள். அவர்கள் கேட்ட முதல் துவா ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, இறைவா என்னுடைய உள்ளத்தை எனக்கு விசாலமாக்கி விடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், நபிகள் சூரத்து ஷரஹ் என்ற சூறாவிலே நபிகள் நாயகத்திற்கு செய்த பல்வேறு பாக்கியங்களை அல்லாஹ் பட்டியலிடுகின்றான். அதுல முதலாவது பாக்கியமா அல்லாஹ்வே சொல்லியான் தெரியுமா? நபிகள் நாயகம் செஞ்ச பாக்கியம், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியே உம்முடைய உள்ளத்தை உமக்கு நான் விரிவுபடுத்தவில்லையா? வ வலஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத ظهرك, உமக்கு உம்முடைய பாவங்களை உமக்காக நாம் மன்னித்தோம், அந்த பாவங்கள் உமது முதுகை முறித்துக் கொண்டிருந்தது. வரஃபஅனா லக ذிக்ரக், உம்முடைய புகழை நாம் உயர்த்தினோம். நபிகள் நாயகத்துடைய புகழை அல்லாஹ் உயர்த்தியது அவர்களுக்கு அல்லாஹ் செய்த பெரும் பாக்கியம். நபிகள் நாயகம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய முன்பாவங்களையும் பின்பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தது அல்லாஹ் அவர்களுக்கு செய்த பெரும் பாக்கியம். இந்த இரண்டு பெரும் பாக்கியங்களுக்கு முன்பாக அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை சொல்கின்றான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியே உம்முடைய உள்ளத்தை உமக்கு நாம் விரிவுபடுத்தவில்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கின்றான், யார் வமன் கஃபர பில்லாஹி மின் பஅதி ஈமானிஹி, இறை நம்பிக்கை கொண்ட பிறகு அல்லாஹ்வை ஒருவன் மறுத்தான். யார் மறுக்கிறானோ அவன்,
இறை நம்பிக்கை கொண்ட பிறகு அல்லாஹ்வை ஒருவன் மறுக்கிறான். ஒரு ஈமான் கொண்ட பிறகு அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய காரியங்களை செய்கிறான் என்று சொன்னால், சில நேரங்கள் அவனுடைய உள்ளம் ஈமானால் நிறைந்திருக்கும், நிர்பந்தத்தில ஒரு வெளிப்படுத்த குஃப்ரான காரியத்தை செய்வான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை இறக்கி வைத்ததே அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்தில். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு ஈமான் கொண்ட ஒரு முஸ்லிமாக இருக்கிறார்கள். மக்காவில் வாழ்ந்த இறை மறுப்பாளர்கள் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுவை பிடித்து சென்று அல்லாஹ்வை திட்ட வேண்டும், இஸ்லாத்தை மறுக்க வேண்டும், நபிகள் நாயகத்தை திட்ட வேண்டும் என்று அவர்கள் அம்மாரை கொடுமைப்படுத்துகிறார்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளம் ஈமானால் நிரம்பி இருக்கக்கூடிய நிலையில் உள்ளத்துல கொஞ்சம் கூட அவர் இறை மறுப்பை விரும்பாமல், அவர் உடல் வலி தாங்க முடியாமல் அல்லாஹ்வை திட்டக்கூடிய வார்த்தைகளை, நபிகள் நாயகத்தை திட்டக்கூடிய வார்த்தைகளை சொல்லிவிடுகின்றார். அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், மன் கஃபர பில்லாஹி மின் பஅதி ஈமானிஹி, ஈமான் கொண்ட பிறகு எவன் அல்லாஹ்வை மறுக்கிறான், அல்லாஹ் இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் என்று தெரிந்த பிறகு ஒருவன் அல்லாஹ்வை மறுக்கிறான். இல்லாமன் உக்ரிய வ கல்புஹு முத்மஇன்னு பில் ஈமான், இதுல யாரும் உள்ள இருக்க மாட்டாங்க, எவருடைய உள்ளம் இறை நம்பிக்கையால் நிரம்பி இருக்கக்கூடிய நிலையில் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். வேதனை தாங்க முடியாம நிர்பந்தத்தால, பசி கொடுமையினால ஒரு குஃப்ரான ஒரு செயல, பாவமான ஒரு செயலை செய்தால் அவனுக்கு அல்லாஹ் பின்னால் சொல்லக்கூடிய அந்த தண்டனை கட்டளை பொருந்தாது. வலாக்கின் மன் ஷரஹ பில் குஃப்ரி சத்ரன், எவன் உள்ளத்தில் இறை மறுப்பை கொண்டு விரிவடைய செய்கிறானோ, நான் முன்னால் சொன்ன வசனம், நேர்வழி பெற்றவனுக்கு அல்லாஹ் உள்ளத்தை விரிவடைய செய்கிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், எவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் இறை மறுப்பான காரியங்களுக்காக உள்ளத்தை விரிவடைய செய்கிறார்கள். ஷிர்கான காரியத்தை கண்டா சந்தோஷம், ஒரு பாவமான காரியத்தை கண்டா சந்தோஷம். ஒரு சினிமா தேட்டர்ல படம் பார்க்க போனோமா, பாத்மாவா, ஹாஜராவா, ஆயிஷாவா எல்லாரும் போய் சினிமா தேட்டர் செய்வோம், படம் பார்ப்போம். அது அப்படியே ஒரு ஆனந்தம். அல்லாஹ்வுடைய சட்டத்தை பேணும் போது ஒரு வெறுப்பு, ஒழுக்கமான வாழ்க்கையை சொல்லும் போது ஒரு வெறுப்பு. ஒரு திருமண வீட்டுல ஒரு இஸ்லாமிய ஆண், ஒரு இஸ்லாமிய பெண் எத்தகைய ஒழுக்கங்களை பேண வேண்டும் என்பதை மறந்து அழகையெல்லாம் அப்படி காட்டிக்கொண்டு இஸ்லாம் தடுத்த பாவத்தை செய்யக்கூடிய நிலையில் அப்படியே ஒரு ஆனந்தம். இங்க பாவத்திற்கு அவருடைய உள்ளம் விசாலமாக இடம் கொடுக்கிறது, ஒழுக்கத்தை பேணுவதற்கு உள்ளம் இடம் கொடுக்கவில்லை. அது அல்லாஹ் கூறுகின்றான், ومن شرح بالكفر صدرا فعليه غضب من الله ولهم عذاب عظيم, யார் தங்களுடைய உள்ளத்தில் இறை மறுப்புக்கு விசாலமாக இடம் கொடுக்கின்றார்களோ அவர்கள் மீதுதான் அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகும், அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது. இப்ப நம்முடைய குடும்பத்தில் இதை நீங்கள் செய்து பாருங்கள். தொழுகை, நம்முடைய குடும்பம் ஈமானிய குடும்பமாக இருந்தால்தான் சொர்க்கம் செல்ல முடியும். அந்த ஈமானுக்கு முதல் அடிப்படை தௌஹீத். ஷிர்கான காரியங்கள் எது இருந்தாலும் நாம் அந்த இணை வைப்பு கலந்து விட்டால் அந்த தௌஹீதுல எந்த விதமான புண்ணியம் கிடையாது. அந்த நம்பிக்கையில தௌஹீதுக்கு அடுத்தபடியாக, ஈமானுக்கு அடுத்தபடியாக தொழுகை. தொழுகைக்கு பாங்க சொல்லப்படுகிறது, சுபூ தொழுகையில் பாங்க சொல்லப்படுகிறது. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது. இதோ என்னுடைய இறைவனுடைய அழைப்பு வந்துவிட்டது, தூக்கத்தை விட தொழுகை மேலானது. ஹய்யா அலஸ் ஸலாத், தொழுகையை நோக்கி வாருங்கள். ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியை நோக்கி வாருங்கள். இதோ என்னுடைய இறைவன், அவனை தொழுதால் வெற்றி கிடைக்கும் என்கிறான். அவனை தொழுதால், அவனை தொழுவதற்கு விரைந்து வாருங்கள் என்று என்னுடைய இறைவனை நோக்கி அழைப்பவர் அழைத்து விட்டார், நான் என்னுடைய இறைவனை வணங்குவதற்காக செல்கிறேன் என்று அந்த உள்ளம் தொழுகையில் ஆனந்தம் அடையும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் விரிவடைந்த உள்ளம். தொழுகையை நோக்கி போதும் வச்சுக்கிறீங்க. ஒரு தாய் எழுந்து தொழுகிறார், உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் இஸ்லாத்திற்காக விரிவுபடுத்தி விட்டார். உங்களுக்கு நீங்களே மதிப்பீடு போட்டுக் கொள்ளுங்கள். என்னுடைய இறைவனுடைய அழைப்பு வருகிறது, என்னுடைய உள்ளம் தொழுதால் தான் நிம்மதி அடைகிறது, தொழாவிட்டால் பதறுகிறது. நம்முடைய உள்ளம் இஸ்லாத்திற்காக விரிவுபடுத்தப்பட்ட உள்ளம். நயவஞ்சகர்களை எடுத்து பாருங்கள், முனாஃபிகீன்களை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன்.
நீங்கள் பொறுமையை கொண்டும், பொறுமை பொறுமை என்று சொன்னால் தெளிவாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனில் எங்கெல்லாம் பொறுமை என்று வருகிறதோ அங்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய வழியில் உறுதியாக நிற்பதற்கு பெயர் பொறுமை. வாய் மூடி அமைதியா இருக்கிற பேர் மௌனம், வாய் புத்தி இருக்கிறது. பொறுமை என்று அல்லாஹ் மௌனத்தை சொல்லவில்லை. ஒரு நோய் வந்தால் அந்த நோயுடைய சோதனையான நிலையில் ஒரு மூமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு துன்பம் ஏற்பட்டால் அந்த துன்பத்தில் ஒரு மூமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு ஹராமான காரியத்தை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால் நான் ஹராமை செய்ய மாட்டேன், நான் அதை விட்டு விலகிக் கொள்வேன் என்று சரியான மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதற்கு பெயர் பெருமை. அல்லாஹ் சொல்லினா வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள். இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன், எவர்கள் உள்ளச்சம் உடையவர்களாக இறைவனுக்கு பணியக்கூடியவர்களாக இல்லையோ அவர்களுக்கு இந்த தொழுகை பாரமாக இருக்கும். தொழுகை மட்டுமல்ல, குர்ஆன் சொன்ன அடிப்படையில் வாழ்வது எல்லாமே பாரமாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முனாஃபிகீன்களை பற்றி சொல்கிறான், ஃபைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, அவர்கள் தொழுகையை நோக்கி அழைக்கப்பட்டால் சோம்பேறிகளாக தொழுகையில் இருப்பார்கள். அவர்கள் மக்களுக்கு காட்டுவதற்காகத்தான் தொழுகிறார்கள். அப்ப நம்முடைய உள்ளம் இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்படக்கூடிய உள்ளமாக இருந்தார். ஒரு குடும்பத்துல தாயுடைய உள்ளம், தந்தையுடைய உள்ளம், பிள்ளைகளுடைய உள்ளம் பாங்கு சொல்லப்பட்ட உடனேயே அந்த வீடு அப்படியே லைட் தட்டப்படுது. தகப்பனா தெரிஞ்சு பல் தொழுக்கிறாரு, ஒளி செய்ய போறாரு, தாய் எஞ்சி பல் தொழுக்கிறாங்க, ஒளி செய்ய போறாங்க, பிள்ளைக்கு எழுந்து ரெடி ஆகுறாங்க. அந்த குடும்பம் அவர்கள் முடிவு செய்து கொள்ளதான் நாம் சொர்க்கத்தை நோக்கி எட்டுக்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பாங்கு சொல்லப்பட்ட பிறகும், தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கப்பட்ட பிறகும், இன்ன ஸலாத்து கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, தொழுகை அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்ற இறைவசனத்தை படித்த பிறகும், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா, நபியே உம்முடைய குடும்பத்தை தொழுமாறு ஏவுவீராக, வஸ்தபிர் அலைஹா, நீங்கள் தொழுகையிலே உறுதியாக இருப்பீராக, லா நஸ்அலுக ரிஸ்கா, உம்மிடம் நாம் உணவை கேட்கவில்லை, நஹ்னு நர்ஸுகு, நாம் தான் உங்களுக்கு உணவளிக்கின்றோம், வல் ஆகிபத்து லித்தக்வா. அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கின்றார். இறுதி முடிவு இறையச்சத்திற்கு. இறுதி நல்ல முடிவு யாருக்கு? சொர்க்கம் யாருக்கு? எவர்கள் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வை அஞ்சி வாழுகிறார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம். நம்முடைய உள்ளம் தொழுவதில் ஒரு ஆனந்தம். நமக்கு ஆனந்தம் இல்லை தெரியுமா? இந்த மீட்டிங்லாம் முடிச்சு போய் 1 மணி நேரம் அந்த செல்போனை ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்குள்ள சுபஹானல்லாஹ் எத்தனை மெசேஜ் வந்திருக்குன்னு தெரியலையே. அந்த செல்போனை இன்னைக்கு நிலைமை எப்படி ஆயிடுச்சு? ஒரு பயான்ல உட்கார்ந்தா கூட ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கும் செல்போன் பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரி சரி, ஏதாவது வாட்ஸ்அப்ல அனுப்பிக்கிட்டு இருக்கணும், ஏதாவது இன்ஸ்டாகிராம்ல செய்யணும், பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு சமுதாயம் அல்லாஹ் தடுத்த பாவமான காரியங்களை நோக்கி விரைந்து செல்கிறது என்பதற்குரிய ஆதாரம் என்ன தெரியுமா? உள்ளம் அல்லாஹ் தடுத்த விஷயங்கள்ல அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட், அல்லாஹ் கட்டளையிட்ட விஷயங்கள்ல ஒரு வெறுப்பு. அதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? தொழுகையும் செல்போனையும் எடுத்துக்கொள்ளலாம், தொழுகையும் டிவி பெட்டியை எடுத்துக்கொள்ளலாம், தொழுகையும் சீரியலையும் எடுத்துக்கொள்ளலாம், தொழுகையும் கிரிக்கெட் விளையாட்டையும் எடுத்துக்கொள்ளலாம், தொழுகையும் கால்பந்து விளையாட்டையும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படியே கண்கள் அந்த திரையின் மீது, வெண் திரையின் மீது, வெளிச்ச திரையின் மீது கண்கள் லயித்திருக்கக்கூடிய நிலையில் அங்கே தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படுகிறது. இவனுடைய கை ஆட்டோமேட்டிக்காக அது செல்போன் திரையை தள்ளி கொண்டே செல்கிறது. அந்த தாயுடைய கண்கள் தொலைக்காட்சி சீரியலிலே மூழ்கி இருக்கிறது. பிள்ளைகள் விளையாட்டு போட்டிகளிலே மூழ்கி இருக்கிறார்கள். இளம் பெண்கள் எவளுடைய ஒரு புடவை என்ன கலர், என்ன யூடியூப்ல கறி குழம்பு எப்படி வைக்கலாம், அதில் வைக்கலாம், கத்திரிக்காய் சட்னி எப்படி வைக்கலாம், இதிலே மூழ்கி இருக்கிறது. அந்த உள்ளங்கள் தொழுகையை நோக்கி இன்ட்ரெஸ்ட் ஆக மாட்டேங்குது. தொழுகையை நோக்கி அந்த உள்ளத்திற்கு இன்ட்ரெஸ்ட் வரணும் வச்சுக்கிடுங்க. நம்முடைய உள்ளம் இஸ்லாத்திற்காக விரிவுபடுத்தப்பட்ட உள்ளம் அல்ல, நம்முடைய உள்ளம் நேர்வழியில் இல்லை. நீ சமூகத்துடைய நிலையை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா மனைவி ஒரு சைடு ஒரு செல்போன், ஒரு யூடியூப், இந்த புறம் கணவர் ஒரு சைடு அவரு ஒரு வாட்ஸ்அப் அல்லது ஒரு ஃபேஸ்புக், நடுவில் ஒரு குட்டி கிடந்துகிட்டு அது யூடியூப். இன்றைக்கு
குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் கலந்து பேசுவதே ஒரு பாவமாக ஆகிவிட்டது. ஒரு ஈமானிய குடும்பம் எப்படி இருக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்லியிருந்தான், ஒரு ஈமானிய குடும்பம் எப்படி இருக்கு தெரியுமா? அக்மதுல் மூமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குல்கன், மூமின்களில் இறை நம்பிக்கையில் முழுமை அடைந்தவர் அவர்களில் அழகிய நற்குணம் உடையவர் தான். ஹைருக்கும் ஹைருக்கும் லினிசாஇ குல்கன், உங்களை சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடம் நற்குணத்தோடு நடப்பவர் தான் உங்களை சிறந்தவர். கணவன் என்பவர் மனைவியிடம் நற்குணத்தோடு நடக்க வேண்டும் என்று ஒரு ஈமானிய குடும்பத்தின் அடையாளமாக இஸ்லாம் சொல்கிறது. ஒரு மனைவி என்பவர் கணவனிடம் எப்படி நடக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்லினார், ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன், நல்லொழுக்கமுடைய பெண்கள் என்பவர்கள் பணிந்து நடப்பவர்கள். யாருக்கு பணிந்து நடப்பார்கள்? அல்லாஹ் பணிந்து நடப்பவர்கள் சொல்கின்றார். குர்ஆன் வழக்கிறது, அல்லாஹ்விற்கு நாம் பணிய வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிய வேண்டும். அதே போன்று ஒரு பெண் நன்மையான காரியங்களில் கணவனுக்கு பணிய வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான். நல்லொழுக்கமுடைய பெண்கள் என்றால் யார் தெரியுமா? நல்லொழுக்கமுடைய பெண்கள் என்றால் முதலாவது தன்மை கானிதாத், அவர்கள் பணிந்து நடப்பார்கள். கணவன் அநியாயத்தை சொன்னா பணிய முடியாது, அக்கிரமத்தை சொன்னா பணிய முடியாது. நன்மையான காரியத்தில் கணவனுக்கு பணிந்து நடப்பார்கள். இரண்டாவது அல்லாஹ் சொல்கின்றான், ஃபல்ஹாஃபிலாத்து லில்கைபி பிமா ஹஃபிலல்லாஹ், தனிமையில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கொண்டு தங்களை காத்துக் கொள்வார்கள். தனிமையில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு என்றால் என்ன? தனிமையில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புனா என்ன? இன்றைக்கு பல குடும்பங்கள்ல, பல இடங்கள்ல கணவன் வீட்டில் இல்லாவிட்டால், கணவன் வெளிநாட்டில் இருந்தால் தவறான தொடர்புகள், சில நேரங்களில் அது உச்சகட்ட பாவமாக இருக்கலாம், சில நேரங்களில் அது சிறிய பாவமாக இருக்கலாம். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கொண்டு தனிமையில் தங்களை காத்துக் கொள்ளக்கூடிய பெண்கள் தான் நல்லொழுக்கமுடைய பெண்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு என்ன? குர்ஆன்ல புல்லரை அப்படியே கண்முனா கொண்டு வாங்க. ஆண்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறான், பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறான். குல்லில் மூமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, நபியே இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்த வேண்டும். எங்கே தாழ்த்த வேண்டும்? அல்லாஹ் எதை பார்க்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறானோ அவற்றை பார்க்க கூடாது, ஹராமான விஷயங்களில் தாழ்த்த வேண்டும். தங்களுடைய கற்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தங்களுடைய தலை முக்காடுகளை தங்களுடைய மேற்சட்டைகளின் மீது போட்டுக் கொள்ள வேண்டும். ஜெய்புனா என்னங்க? நம்ம ஜெய்புன்னு சொன்னோம்னா இதுக்கு ஜெய்புன்னு தமிழ்ல சொல்லுவோம். சோப்புங்கிற அரபில இருந்து வந்தது. சோப்புல படம் இருக்கா பாருங்க. ஜேப்னா சட்டையில உள்ள அந்த கேப்புக்கு பேரு ஜேப் அரபில. இந்த ஜேப்புங்கிற வார்த்தை முதல்ல எதுக்கு தெரியுமா சொல்லப்பட்டது? சட்டையினுடைய இந்த கேப்புக்கு தான் ஜேப். கட்டையோட மேல் சட்டை இருக்கு பாருங்க, இந்த கேப், கழுத்து பழைய, அப்ப நம்ம சட்டையை போட முடியும். அப்ப அல்லாஹ் சொல்லிட்டான், அவர்கள் தங்களுடைய மேல் சட்டைகளின் மீது தங்களுடைய தலைய முக்காடுகளை போட்டுக் கொள்ளட்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களை பாதுகாப்பதற்காக இறைவனுடைய உத்தரவு. ஒரு பெண்ணை, தன்னுடைய பெண் அடியாரை அல்லாஹ் எப்படி பாதுகாக்க விரும்புகிறான்? ஃபலா தஹ்லஅன பில் கௌல், நபியுடைய மனைவிமார்களுக்கும் அனைத்து பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்லினான், நீங்கள் குலைந்து பேசாதீர்கள். அந்நிய ஆண்களிடம் பேசும்போது குலைந்து பேசாதீர்கள். ஆனால் இந்த குலைவு கட்டிய கணவனிடம் இருக்கிறதா, அந்நியர்களிடம் இருக்கிறதா? கல்யாணம் முடிச்ச புதுசுல வேணா மச்சான் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த குலைவு இருக்கும். காலங்கள் போச்சுன்னு வச்சுக்கிட்டு அவர் வீட்டுல இருந்து வெளியே இருந்து வீட்டுக்குள்ள வருவார். இந்த அம்மா அப்படி வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டே இருக்கும். சாப்பாடு ஆக்கியாச்சுமா, சமையல் கட்டில இருக்கு, எடுத்து வச்சு சாப்பிடுங்க. ஒரு பெண்ணுடைய சாலிகா நல்லொழுக்கமுடைய பெண்ணுடைய பண்பு இதுவல்ல. செல்போன் திரைகளில் தன்னுடைய கண்களை பதிய வைப்பது நல்லொழுக்கமுடைய பெண்ணுடைய குணம் அல்ல. தொலைக்காட்சி சீரியல்களில் ஷைத்தானிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருப்பது நல்லொழுக்கமுடைய பெண்ணுடைய குணம் அல்ல. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கொண்டு தனிமையில் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். அவர்கள் அல்லாஹ் குலைந்து பேச, அந்நிய ஆண்களிடம் குலைந்து பேசக்கூடாதுங்கிறானா, குலைந்து பேச மாட்டார்கள்.
வலா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தின் ஊலா. அறியாமை கால பெண்கள் அலங்கரித்துக் கொண்டு தங்களுடைய அலங்காரங்களை காட்டிக்கொண்டு வெளியே சுற்றி திரிந்ததை போன்று சுற்றி தெரியாதீர்கள். கணவனுக்காக இஸ்லாம் அலங்கரிக்க சொல்கிறது. ஒரு ஈமானிய குடும்பத்தில் உள்ள ஒரு ஈமானிய மனைவியை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அலா உஹ்பிருக பிஹைரி மா யக்னிசுல் மர்உ. ஒரு மனிதன் பெறக்கூடிய பொக்கிஷங்களை பற்றி நான் உனக்கு அறிவிக்கட்டுமா? அல் மர்அத்து சாலிஹா, நல்லொழுக்கமுடைய பெண் தான் ஒருவனுக்கு இந்த உலகத்துல பெறக்கூடிய பொக்கிஷம். நம்ம நினைப்போம் பெரிய பங்களா இருந்தா பெரிய பொக்கிஷம் நினைப்போம், 1 கோடி ரூபாய் சொத்து இருந்தா பெரிய பொக்கிஷம் நினைப்போம். இவையெல்லாம் பொக்கிஷம் அல்ல. நல்லொழுக்கமுடைய மனைவி ஒரு பொக்கிஷம். நல்லொழுக்கமுடைய மனைவி என்றால் யார்? இதா நகர இலேஹா சர்ரத்துஹு. கணவன் அவளை பார்க்கும் பொழுது அவள் கணவனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குவாள். கணவனுக்காக அலங்கரித்திருப்போம், கணவனுக்காக நறுமணம் பூசியிருப்போம், கணவனுக்காக மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும், அவனிடம் குலைந்து பேச வேண்டும், அன்பாய் பேச வேண்டும், அரவணைப்பாய் பேச வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஹலகலகும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. உங்கள் மனைவியரிடமிருந்து கணவர்கள் நிம்மதியை, மன நிம்மதியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் மனைவியரை படைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே அன்பையும் நேசத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த அன்பும் நேசமும் சிதைவது ஷைத்தானிய வழிகளை பின்பற்றுவதனால். அல்லாஹ்வுடைய கட்டளைகள், இறை தூதருடைய கட்டளைகளை பின்பற்றினால் அங்கே கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே நேசம் அங்கே பொங்கும், அன்பு பெருகும், கருணை பெருகும். அந்த கணவனும் மனைவியும் சாலிகானவர்களாக, நல்லவர்களாக இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருந்தார், நல்லொழுக்கமுடைய பெண் என்றால் யார் தெரியுமா? கானிதாத், அவர்கள் கட்டுப்படக்கூடியவர்கள், பணியக்கூடியவர்கள். யாருக்கு பணிய வேண்டும்? அல்லாஹ்விற்கு பணிய வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிய வேண்டும், கணவனுக்கு நன்மையான விஷயங்களில் பணிய வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அவ் குன்து ஆமிலன் அஹதன் அயஸ்ஜுத லி அஹதின் லஅமர்து நிஸா அன் தஸ்ஜுத லிஸௌஜிஹா. ஒருவர் இன்னொருவருக்கு சஜிதா செய்வதற்கு உத்தரவிடுவதாக இருந்தால் கணவனுக்கு மனைவி சஜிதா செய்யுமாறு உத்தரவிட்டு இருப்பேன். அது மார்க்கத்தில் ஷிர்க், செய்யக்கூடாது. என்றாலும் ஒரு மனைவி அந்த அளவிற்கு கணவனை கட்டுப்பட வேண்டும். கணவனை கணவன் அவளை தன்னுடைய துன்பத்தின் போது நோக்கும் பொழுது அவனுக்கு அவள் மகிழ்ச்சி உண்டாக்க வேண்டும். ஃபைதா அமரஹா அதாஅத்துஹு, கணவன் அவளுக்கு கட்டளையிட்டால் அவள் கட்டுப்படுவாள். ஃபைதா காப அன்ஹா ஹஃபிலத்துஹு, கணவன் அவளுக்கு அருகில் இல்லாமல் இருக்கும் பொழுது தன்னை பாதுகாத்துக் கொள்வாள். அன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை யூடியூப், பேஸ்புக்ல பாருங்க, எத்தனை குடும்பங்கள் மனைவியுடைய அழகை வியாபார சரக்காக்கி அவங்க சம்பாதிக்கிறாங்க. யூடியூப்ல, பேஸ்புக்ல அவன் கட்டிய மனைவி அழகாக இருந்து விட்டால் அவளை ஒரு வியாபார சரக்கு, எப்படி ஒரு பழம் 8 ரூபாய்க்கு விற்கிறோமோ அது மாதிரி யூடியூப்ல சம்பாத்தியம். நிறைய பேர் பார்த்தா சம்பாதிக்கலாம். அவங்க வைக்கிற கோழிக்கறி டிப்ஸுக்கான எத்தனை பேர் பார்ப்பாங்க, வெண்டைங்க ஆனத்துக்கான எத்தனை பேர் பார்ப்பாங்க, அதுக்காண்டியா பார்ப்பாங்க. அவ கொஞ்சம் ஆளு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கிறா, நல்ல குழஞ்சு பேசுறா. அவ பேசும்போதே அந்த கோழிக்கறி எப்படி வைக்கிறது பாக்குறதை விட அவ எப்படி குழஞ்சு பேசுறா, எப்படி ஆள் சைஸ் எப்படி இருக்கிறா, மூக்கு எப்படி இருக்குது, மொழி எப்படி இருக்குது, எப்படி அவ கெஞ்சுறா, எப்படி கொஞ்சுறா, இதை காட்டி ரோஷம் கட்ட குடும்பமாக இன்றைக்கு பல குடும்பங்கள் ஆகியிருக்குதா இல்லையா? ரோஷம் கட்ட குடும்பம். அந்த காசை சம்பாதிப்பதற்காக அல்லாஹ் சொல்கின்றான், மன் ஷரஹ பில் குஃப்ரி ஸத்ரன் ஃபஅலைஹி கலபும் மினல்லாஹ். யார் தங்களுடைய உள்ளத்தை இறை மறுப்புக்கு விரிவாக்குகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். வலஹும் அஸாபுன் அதீம், அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? ذلك بأنهم استحبوا الحياة الدنيا, அவர்கள் மறுமையை விட இந்த உலக வாழ்க்கையை விரும்பினார். எனக்கு துனியா பெருசு, எனக்கு ஆகிரத்து பெருசு கிடையாது, துனியா பெருசு. ஆகிரத்து பெருசு என்றால் தொழ வேண்டும், ஆகிரத்து பெருசு என்றால் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். மறுமை பெரிதென்று சொன்னால் மனைவியை அன்பாக நடத்த வேண்டும். மறுமை பெரிதென்று சொன்னால் பிள்ளைகள் ஈமானிய அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மறுமையில் பெரிதென்று சொன்னால் அந்த குடும்பமே மார்க்கத்தை நேசிக்கக்கூடிய குடும்பமாக இருக்க வேண்டும். ஹராமான காரியங்களை விலகி கொள்ளக்கூடிய குடும்பமாக இருக்க வேண்டும். நன்மையான காரியங்களை நேசிக்கக்கூடிய குடும்பமாக இருக்க வேண்டும். ஆனா அவர்களுக்கு மறுமை பெரிதல்ல, இந்த துனியா பெரிது.
இந்த துனியாவுல என்னை படம் போட்டு காட்டினால்தான் எல்லா பார்வைகளும் என்னை பார்த்தால்தான் எனக்கு துட்டு கிடைக்குமா? நான் காட்டுவேன். எல்லோரும் என்னை ரசிக்க வேண்டும் என்பதற்காக மார்க்கத்துடைய சட்டத்தை மீறி நான் அலங்காரத்தை காட்டிக் கொண்டு திரிவேன். எல்லோரும் என்னை ரசிக்க வேண்டும், எனக்கு துனியா பெரிது என்பதற்காக நான் குலைந்து பேசுவேன், என்ன கேவலத்தை வேண்டுமானால் செய்வேன் என்று சென்றால் இது ஈமானிய குடும்பம் இல்லை, இது இஸ்லாமிய குடும்பம் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி காட்டுறேன். இந்த தலைமுக்காடு அல்லாஹ்க்கு பயந்து என்னுடைய இறைவன் எனக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்பதற்காக ஒரு பெண்ணை தலைமுக்காடு போட்டு அல்லாஹ்வுடைய இறைவனும் இறை தூதரும் சொன்ன ஒழுக்கங்களை பேணி ஒரு குடும்பத்தை நடக்கிறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. இதற்கு கிடைக்கிற பாக்கியம் சாதாரண பாக்கியம் கிடையாது, சாதாரண பாக்கியம் கிடையாது. இது ஒரு முறை துணி நாம நினைக்கிறோம். இந்த துணி அல்லாஹ்வுக்கு பயந்து இறைவா உன்னுடைய கட்டளை நபியே குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாயில் முஃமினீன யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, நபியே உம்முடைய மனைவியருக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கும் மூமின்களுடைய அனைத்து பெண்களுக்கும் சொல்லுங்கள், அவர் தங்கள் மீது தங்கள் தலைமுக்காடுகளால் போட்டிக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா. இறைவா உன்னுடைய கட்டளை என்பதற்காக மார்க்கம் தெரிந்த அல்லாஹ்வுக்கு பயந்த ஒரு மூமினான பெண் இந்த தலைமுக்காட்டை அவள் போட்டுக்கொண்டு மரணிக்கின்ற வரை அவள் வாழும் பொழுது அவளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரந்தரமான நரகத்தை விட்டும் அந்த பெண்ணை பாதுகாக்கிறார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், பெண்கள்ல ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார்கள். நரகம் என்பது எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் எத்தனை 100 ஆண்டுகள் ஆனாலும் அங்கு அடித்தட்டை சென்றடைய முடியாது, அவ்வளவு பயங்கரமான நரகம். அந்த நரகத்துடைய அடித்தட்டு சில பெண்கள் இருப்பார்கள். அவர்கள் யார் தெரியுமா? நபிகள் நாயகம் சொன்னார்கள், காசியாத்துன் ஆதியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத்துன். அவர்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள். நாம் அணியக்கூடிய முக்காடு நிர்வாண முக்காடா, ஒரு பெண்ணுடைய அங்கரங்கத்தை மறைக்கக்கூடிய முக்காடா? ஒவ்வொரு மூமினான பெண்ணும் அதை அவங்களுக்கு அவங்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும். பௌர்ணமி நிலவு போல முகத்தை அப்படியே பளிச்சென்று வைத்துக் கொண்டு அந்த முகத்தை படம் பிடித்து காட்டக்கூடிய முக்காடு என்று சொன்னால் அது நிர்வாண முக்காடு. அதுக்கு முக்காடுடைய நோக்கம் என்ன? அந்த முக்காடுடைய நோக்கம் வந்து மார்க்கத்துடைய முக்காடு அல்ல என்பது அவளுக்கே தெரியும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகளாக சொன்னார்கள், ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள், மாயிலாத்துன் தங்களை அலங்கரித்துக் கொண்டு செல்வார்கள், முமீலாத்துன் பிற ஆண்களை சரிக்கக்கூடிய வகையில் செல்வார்கள், ரூசுஹுன்ன கஅஸ்ரிமத்துல் புஹுத் தலையை பார்த்தோம்னா ஒட்டக திமிழ் மாதிரி இருக்கும், இங்க தூக்கிட்டு இருக்கும் இங்க தூக்கிட்டு இருக்கும். அவளுக்கு ஒரு தலை இருக்காது, 2 தலை இருக்கும். ஒரு தலைன்னா நார்மலா இருக்கும், 2 தலைன்னா அதுக்கு மேல எல்லாம் வச்சு தன்னை அனைவரும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செல்வாள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இவர்கள் நரகத்தின் பெண்கள் நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார்கள். ஏனென்றால் அவருடைய உள்ளம் இந்த உலகத்தில் பாவமான காரியங்களை அப்படியே சுவீகரித்துக் கொண்டது. அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டளையிட்ட விஷயங்களை அந்த உள்ளம் வெறுத்தது. பிள்ளைங்க விஷயத்தில் நம்முடைய உள்ளம் பிள்ளைகளுக்காக இறை மார்க்கத்தை விரும்பக்கூடிய உள்ளமாக இருக்கிறதா, வெறுக்கக்கூடிய உள்ளமாக இருக்கிறதா? இல்லை, பாருங்க, பல பெண்கள் தங்களுடைய பிள்ளைகள் சினிமா பாட்டை படித்து விட்டு அப்படியே சந்தோஷம். சினிமா தேட்டர் முதல் டிக்கெட் வாங்கும் போது ஏமா பிஸ்மில்லா சொல்லி போடும். நம்ம சமுதாயத்தில் நடக்கிற கூத்து, சினிமா தேட்டர் முதல் டிக்கெட்டுக்கு பிஸ்மில்லா. தங்களுடைய பிள்ளைகளை சினிமா நடிகர்களை போன்று, ஒரு 45 வயசு அம்மா இருக்கிறாங்க, பக்கத்துல 20 வயசு பொண்ணு, 18 வயசுல ஒரு பொண்ணு. அவன் கேட்கிறான், உங்களுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்? இவன் சொல்றான், எனக்கு ஒரு கூத்தாடி பேரை சொல்லி அந்த கூத்தாடி மாதிரி மாப்பிள்ளை வேணும். அந்த 20 வயசு சொல்லுதா, எனக்கு இன்னொரு கூத்தாடி பேரை சொல்லி அவன மாதிரி மாப்பிள்ளை வேணும். பக்கத்துல 45 வயசு அம்மா காரி, என் பிள்ளைகளுடைய கனவை நான் நிறைவேற்ற பாடுபடுவேன். இந்த குடும்பம் எப்படி இந்த மாதிரி இருந்தா அந்த குடும்பம் எப்படி சொர்க்கத்துக்குரிய குடும்பமாக ஆக முடியும்? அந்த உள்ளத்திலே சைத்தானிய எண்ணங்கள் உள்ளத்துல குடிகொண்டு இருக்கும் பொழுது அந்த உள்ளம் எப்படி நேர்வழி பெற்ற உள்ளமாக மாறும்? நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோருடைய பங்கு என்ன? அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, பிள்ளைகளை பெரிய நோக்கம் இல்லைங்க. நபிமார்கள் துவா கேட்டார்கள், ஜக்கரியா நபி துவா கேட்டார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையை தான் கேட்டாங்க. நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையை தான் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. இறைவா நான் உன்னிடம் துர்ரியத்தை பையிபா பரிசுத்தமான குழந்தையை கேட்கின்றேன்.
ஒரு மூமினுடைய துவாவை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒரு மூமினான ஆணும் பெண்ணும் எப்படி துவா செய்வார்கள்? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ. இறைவா, எங்களுடைய வாழ்க்கை துணைகளிலும், ஒரு பெண்ணுக்கு கணவன் வாழ்க்கை துணை, ஒரு கணவனுக்கு மனைவி வாழ்க்கை துணை, இறைவா எங்களுடைய வாழ்க்கை துணைகளிலும் எங்களுடைய பிள்ளை குட்டிகளிலும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை உண்டாக்குவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இறைவனை அஞ்சி வாழக்கூடிய மக்களுக்கு முன்னோடியாக எங்களை ஆக்குவாயாக. ஒரு மூமினான குடும்பத்தில் அவங்க பிள்ளை வளர்த்ததை பார்த்து நாம் நம்முடைய பிள்ளை அவர்களை போன்று வளர்க்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக வளர்க்க வேண்டும். இப்படி ஒரு மூமின்கள் துவா செய்வன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வல் மரஅத்து ராயியத்துன் அலா பைத்தி ஸௌஜிஹா வ அவுலாதிஹி. ஒரு மனைவி என்பவள் கணவனுடைய வீட்டிற்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் பொறுப்புதாரி. ஃபஹிய மஸூலத்துன் அன் ரஅய்யத்திஹா. அவள் தன்னுடைய பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவாள். நீ உன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்த்தாய்? மறுமையில் விசாரிக்கப்படும். அல்லாஹ் கேட்பான். மனைவிக்கு அடுத்தபடியாக, தாய்க்கு அடுத்தபடியாக தந்தைக்கும் குழந்தை மீது பொறுப்பு இருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. எல்லா குழந்தைகளும் இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. பெற்றோர்கள் தான் யஹூதிகளாகவோ நஸ்ரானிகளாகவோ நெருப்பு வணங்கிகளாகவோ பெற்றோர்கள் தான் மாற்றுகிறார்கள். அல்லாஹ் தாயும் தந்தையும் சேர்த்து சொல்கிறார்கள். இந்த பிள்ளைகளை நல்லொழுக்கமுடைய பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் விதை போடும் போதே நல்ல விதையா இருந்தா தானங்க அல்ல முளைக்கிற மரம் செடி நல்ல செடியா இருக்கும், நல்ல பழம் தரும், நல்ல காய் தரும், நல்ல தானியங்களை தரும். போடக்கூடிய விதையை கெட்ட விதையா இருந்தா அல்லாஹ் சொல்றான் இல்லையா, வல் பலது தய்யிபு யஹ்ருஜு நபாத்துஹு பிஇذن ரப்பி. வளமான பூமியில் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அங்கே தானியங்கள் விளைச்சல்கள் விளைகிறது. வல்லதி ஹபுஸ லா யஹ்ருஜு இல்லா நகிதா. கெட்ட பூமியில் தரங்கெட்டவை தான் விளையும், விளைச்சல் இருக்காது, சரியான தானியங்கள் அங்கே கிடைக்காது. அது போன்று பிள்ளைகள் நல்ல பிள்ளையாக வர வேண்டும் என்றால் அந்த பிள்ளையை தயாரிக்கக்கூடிய அந்த விளை நிலம் சரியான விளைநிலமாக இருக்க வேண்டும். மனைவி என்பவள் மார்க்கம் தெரிந்தவராக இருக்க வேண்டும். அதை நபிகள் நாயகம் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன் லிமாலிஹா வ லிஹஸபிஹா வ லிஜமாலிஹா வ லிதீனிஹா. பெண்களை பெரும்பாலும் 4 விஷயங்களுக்காக ஆண்கள் திருமணம் முடிப்பார்கள். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்துதான். ஆண்பால்ல சொல்லப்படும் பெரும்பான்மையை கவனித்து, பெரும்பாலும் ஆம்பளை தானே பெண் கேட்டு போவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு பெண்ணுடைய அழகுக்காக, குடும்ப பாரம்பரியத்திற்காக, அவளுடைய ஜமால், அவருடைய ஒரு பெண்ணுடைய செல்வத்திற்காக, அவருடைய மார்க்கப்பற்றுக்காக திருமணம் முடிப்பார்கள். நபிகள் எதிலே வெற்றி சொன்னா தெரியுமா? ஃபாலோ ஃபார் பிதாத்தின். மார்க்கமுடையவளை கொண்டு நீ வெற்றி பெற்றுக்கொள், மார்க்கமுடையவளை கொண்டு நீ வெற்றி பெற்றுக்கொள். அத்துன்யா குல்லுஹா மதா. இந்த உலகம் முழுவதும் வாழ்வதற்கேற்ற வசதிகள். நீர் இல்லாம வாழ முடியாது, காற்று இல்லாம வாழ முடியாது, வீடு இல்லாம வாழ முடியாது, வாகனம் இல்லாம வாழ்றது ரொம்ப சிரமம், உணவு இல்லாம வாழ முடியாது. ஆனால் அவ்வளவு வசதிகள் மிகச் சிறந்த வசதி என்ன தெரியுமா? வகைரு மதாஇ துன்யா. இந்த உலகத்தில் வாழ்வதற்கேற்ற வசதிகளிலேயே மிகச் சிறந்தது அல் மர்அத்து ஸாலிஹா, நல்லொழுக்கமுடைய பெண் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அந்த விதை, ஒரு குழந்தையை வளர்க்கக்கூடிய பொறுப்பு தாய். நீ அந்த தாய் என்ற அந்த விதையை நீ எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும்? மார்க்கம் உடையவராக நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது, இணை வைக்கக்கூடிய பெண்களை திருமணம் முடிக்காதீங்க. இணை வைக்கிறவ எவ்வளவு அழகா இருந்தாலும் ஒரு ஈமான் கொண்ட அடிமை பெண் சிறந்தவள். உங்களுடைய ஈமான் கொண்ட பெண்களை இணை வைக்கக்கூடிய ஆண்களுக்கு நீங்க திருமணம் முடிச்சு கொடுக்காதீங்க. அவங்க எவ்வளவுதான் கவர்ச்சியா இருந்தாலும் அதை விட இணை வைக்காத ஒரு அடிமை சிறந்தவன். அல்லாஹ் என்ன காரணம் சொல்லியான் தெரியுமா? எதற்காக முடிக்க கூடாது தெரியுமா? இவர்களை இப்படி மார்க்கத்திற்கு எதிரானவர்களை திருமணம் முடித்தால் என்ன நடக்கும்? உலாயிக யதுஊன இலன்னார். அந்த ஜோடிகள் எல்லாம் நரகத்தை நோக்கி அழைப்பார்கள். இணை வைக்கிறவன், மார்க்கத்தை நேசிக்காதவன், இவங்களை போய் திருமணம் முடிச்சோன்னு சொன்னோம்னா, பெரிய பணக்காரன் பொண்ணை கொடு, ரொம்ப அழகி பொண்ணை எடு, துட்டு இருக்கு, குடும்ப பாரம்பரியம், இதை மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த குடும்பம் எதை நோக்கி அழைப்பார்கள்? அல்லாஹ் உதாய்க்கு யதுஊன இலன்னார். அவர்கள் நரகத்தை நோக்கி அழைப்பார்கள்.
வல்லாஹு யதுல் ஜன்னதி வல் மக்ஃபிரதி பிஇذنி, அல்லாஹ் தன்னுடைய சொர்க்கத்தை நோக்கியும் மன்னிப்பை நோக்கியும் அழைக்கிறான். அத்தய்யிபாத்து லித்தய்யிபீன வத்தய்யிபூன லித்தய்யிபாத், தூய்மையான பெண்கள் தூய்மையான ஆண்களுக்கும், தூய்மையான ஆண்கள் தூய்மையான பெண்களுக்கும் உரியவர்கள். இப்படித்தான் ஜோடி சேர்க்கணும் அல்லாஹ் சொல்றான். நீ வாழ்க்கையை சேர்க்கும் போது, உன் வாழ்க்கை துணையை சேர்க்கும் பொழுது எப்படி சேர்க்க வேண்டும்? தூய்மையா ஒரு ஆண் மார்க்கம் தெரிந்த தூய்மையான பெண்ணை தேர்ந்தெடுக்க, கொள்கையில் தூய்மையானவர், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அந்த நேசத்தில் தூய்மையானவர், அவருடைய பிள்ளைகளை உருவாக்குவதில் அவர்கள் சிறந்தவளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தூய்மையானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். தூய்மையான ஆண்கள் தூய்மையான பெண்களுக்குரியவர், அப்படித்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். மாற்றமாக நீ சென்றால் செல்லலாம், செல்ல முடியும், சென்று கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய விளைச்சல் நரகத்துடைய விளைச்சலாகத்தான் இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணவன் மனைவி திருமணம் முடித்து தாம்பத்தியத்தில் இணையும் போது கூட அந்த பிள்ளை சிறந்த பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதில் இஸ்லாம் கவனம் செலுத்துகிறது. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாக பிஸ்மில்லாஹ், இறைவா உன்னுடைய பெயரால் துவங்குகிறேன், அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான் வ ஜன்னிபு ஷைத்தான மா ரஸக்தனா, இறைவா எங்கள் இருவரையும் விட்டு ஷைத்தானை தூரமாக்கு, எங்களுக்கு ரிஸ்காக தரக்கூடிய குழந்தை செல்வத்தை விட்டும் ஷைத்தானை தூரமாக்கு என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தால், அவர்களுக்கு அந்த தாம்பத்தியத்திலே குழந்தை தனித்து விட்டால் லம் யதுர்ருஹு ஷைத்தான், மரணிக்கிறவரை ஷைத்தான் அந்த பிள்ளையை வழிகெடுக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப நம்முடைய குழந்தைகளை நாம் எப்படி உருவாக்குகிறோம்? சாலிகான பிள்ளைகளாக உருவாக்குகிறோமா? மார்க்கத்தை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்குகிறோமா? நன்மையை ஏவி நாம் தீமையை தடுக்கிறோமா? ஹலாமான காட்சிகளை வெறுக்கிறோமா? ஹலாலான விஷயங்களை ஆர்வம் கொள்கிறோமா? ஒழுக்க மாண்பை நாம் விரும்புகிறோமா? ஒழுக்கக்கேடான காரியங்களை நாம் வெறுக்கிறோமா? நம்முடைய குடும்பம் அது ஈமானிய குடும்பமாக இருக்கும். ஈமானோடு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய குடும்பமாக அது மாறும். நம்முடைய உள்ளத்திலே இறை மறுப்புக்கு, குஃப்ருக்கு நாம் இடம் கொடுத்தால், பாவமான காரியங்களுக்கு இடம் கொடுத்தால், நம்முடைய குடும்பம் நரகத்திற்குரிய குடும்பமாக மாறிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தை, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக், அல்லாஹ்வே உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தை நிலைபெற செய்வாயாக என்ற பிரார்த்தனையை நாம் அதிகம் அல்லாஹ்விடம் செய்ய வேண்டும். நாமும் நம்முடைய குடும்பமும் இறை கட்டளைகளை விரும்பக்கூடிய உள்ளமாக, இறைவன் தடுத்தவற்றை வெறுக்கக்கூடிய உள்ளமாக, இஸ்லாத்திற்கு இடமளிக்கக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளத்தை ஆக்கினால் நாம் நம்முடைய இறைவன் விரும்பக்கூடிய ஈமானிய குடும்பமாக மாற முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏற்பாடு பண்ணிருக்கேன். சாப்பாடு வாங்கி வச்சுட்டேன். என்ன வாங்கினியா? எத்தனை வாங்கி? வாங்கிருக்கேன். நான் 3 தூரம் போட்டா அந்த பாவம் சரியா? நான் எத்தனை சொன்னேன்? முடியாது. இந்த பேசுங்க.